Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் செஃப் சுப்பிரமணியன் கூட இருக்கேன். இஸ் ஃப்ரம் சிதம்பரம் விலாஸ் இன் காரைக்குடி. ஷெஃப் இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு அத்தன்டிக் செட்டிநாடு நண்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ நண்டு மசாலாவுக்கு நமக்கு நம்ம செட்டிநாடு பொறுத்தளவு நம்ம ட்ரெடிஷ்னல்ங்கிறது ஒரு அத்தன்டிக் டிஷ்ஷு. அதுக்கு நம்ம ஜிஞ்சிலி ஆயில், அதாவது சிசிமி ஆயில் எடுத்துக்கிறோம். காஞ்ச மிளகா, அந்த ரெட் க்ரீன் சில்லி, கரி லீவ்ஸ். நம்ம செட்டிநாடில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது சின்ன வெங்காயம். ஸோ அந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ, அதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது நான்வெஜ்னாவே, அதுவும் நண்டு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக சோம்பு ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் பெப்பர். ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை எண்ணெய் ஊற்றுறோம். செஸ்மி ஆயில், அதுவும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ரொம்ப எல்லாம் கழுதுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு நம்ம ஃபினல்சீட், அதாவது சோம்பு ஆட் பண்ணுறோம். ஓகே, அந்த சோம்பு ஃப்ரை ஆகுது. நைஸ். லைட்டி அதுக்கப்புறம் நம்ம செட்டிநாடுடைய எல்லா டிஷ்ஷுக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த ரெட் சில்லிஸ். நம்மளுக்கு அந்த ரெட் சில்லி கண்டிப்பாக நம்ம செட்டிநாடு சேர்த்துக்கின்றோம். அதுக்கப்புறம் கறி லீஃப் நீங்கள் இந்த 3 ஐட்டம் போட்டு வரையிலே அந்த செஸ்மி ஆயில் ப்ளஸ் இதெல்லாம் ஃப்ளேவர் நமக்கு இதுலேயே வந்துடும். நல்லெண்ணெயோடைய ஃப்ளேவர் அப்படியே காஞ்சி வரையில இது நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும். அதை ஃபுல் ஹோல் சின்ன வெங்காயமாக கூடாமல் அதை நறுக்கி 2 பீஸாக அந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப குக் ஆகிடாமல் ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம அதை ரெடி பண்ணுறோம். இதோடைய ட்ராப் வாஷ் பண்ணி கட் பண்ணி இருக்குது. இது எந்த கிராண்ட் இது? இது நம்ம கடல் நண்டை. அது ஆனியன் இப்போ அரேஞ்சி போயிட்டு, ஆனியன் ரொம்ப பேஸ்டாக ரொம்ப குக்காக மாதிரி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டுகளை சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண இஞ்சி டேஸ்ட்டு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயிலில் நல்லா அந்த பச்சை வாக்கின போகிற வரைக்கும் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம். ஓகே, தக்காளி அதிகமாக ஆட் பண்ண வேணாம். வெங்காயம் எந்த அளவு எடுத்துருப்போமோ அதே அளவு தக்காளி. ஓகே, ஸோ அப்போ தான் அந்த மசாலா நம்ம கரெக்டான அந்த ஒரு குவாலிட்டி இதுக்கு வரும். அதை உப்பு சிறிதளவு சேர்த்துக்கணும். நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறோம். செட்டிநாடை பொறுத்தளவு எல்லாமே ரொம்ப ரோஸ்ட் பண்ண மாட்டோம். ஆப்கன் தான், அரை பக்குவத்தில். இப்போ வெங்காயம் தக்காளிங்க நம்ம எடுத்து சாப்பிட்ற பக்குவத்தில் தான் அது இருக்கும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் எல்லாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் நமக்கு தேவையானது, கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறோம். இது என்ன மசாலா? இதெல்லாம் இப்போ செட்டிநாடு நண்டு மசாலாவுக்கு தேவையான ஒரு நம்ம செட்டிநாடு மசாலா. இதில் மிளகு, சோம்பு, தேங்காய், காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குது. இதுதான் நம்ம செட்டிநாடோட அத்தன்டிக் அந்த ஒரு மசாலா, அரவேன்னு சொல்லுவோம்ல அந்த மசாலா. ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி குக்காய் இருக்கும். இதுலேயும் நம்ம சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இதில் பெப்பரு, சோம்பு, காஞ்ச மிளகாய் ப்ளஸ் தேங்காய், இது 3மே நம்ம அரைச்சிருக்கோம். நம்ம இதோ செட்டிநாடுடைய அரவை. இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்காது, ஃப்ரெஷ் கோகோனட். இந்த அரவையை இதோட சேர்க்குறோம். நம்ம இது எப்படி? நமக்கு தேவையான அளவு அந்த அரவையை சேர்த்துட்டு அந்த மசாலா இன்னும் அப்படியே அந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த மசாலா குக் ஆகிடும். யூஎஸ்க்கு ஏதாவது ஒரு குக்கிங் டிப் அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணணும்னு தோணுது? ஓகே, கண்டிப்பாக நான் இப்போ குக்கிங் டிப்புன்னு பார்த்தோம்னா, நம்ம வெங்காய தக்காளி நம்ம அதில் சேர்த்துற போதில் அதில் இதுலேயே இந்த மசாலாவிலேயே நம்ம வதக்கிட்டு ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டாக இது பண்ணி டேரெக்டாக ஆயில் அந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த மசாலா இது பண்ணிட்டு நண்டை ரோஸ்ட் பண்ணிட்டாவும் இதோட ரொம்ப நல்லா செட்டிநாடுடைய ஃப்ளேவரும் வரும், கலர் அந்த மாதிரி வந்துருக்கும். இந்த மசாலா வடையும் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க நண்டை இதில் ஆட் பண்ணுறோம். ஒடிசம்பி இது அந்த டாட்டட் கிராப். ஆமாங்க. இந்த நம்ம போட்ட சின்ன வெங்காயம், இந்த நல்லெண்ணெய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்ல ஒரு குட் ஃப்ளேவர் கிடைக்கும். நமக்கு பேஸ்ட்டும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் 2 குக்காரருக்கு வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த தண்ணியிலே இந்த மசாலா எல்லாம் நண்டு எல்லாமே சேர்த்து ஒன்றா கூப்பாங்க ஒரு 5 மினிட்ஸ். இன்னும் நண்டு இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடும். 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். மீன் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகுதோ அதே மாதிரி நண்டு நம்ம சீக்கிரம் ரெடி ஆகிடும். அது ஏன்னா நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மசாலா குக் ஆனது தான். ஓகே ஓகே, இப்போ நண்டில் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ரோஸ்ட் இதுவாக கிராக்கிங் த கிராப். அடி நினச்சிட்டு ஒரு புடி போச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த மசாலா நம்ம போட்ட நண்டு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்து இப்போ ரோஸ்ட் பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ மசாலாவோட
ரொம்ப வாட்டரியாக இல்லை, செமியாக இந்த ரோஸ்ட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பண்ணி வச்சு கொரியாண்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக செட்டிநாடு நண்டு ரெடி ஆயிடுச்சு, நண்டு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு நண்டு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நானும் வெறியா இருக்கேன் டேஸ்ட் பண்ணக்கு. இப்போ நம்ம மேடம் வந்து செட்டிநாடு நண்டு ரோஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ஒபி பிடிக்கிறாங்க. ரோஸு யாம். எனக்கு சீ ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் நண்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யாம். அண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணி காமிச்சிங்க நீங்கள். நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you to you, Danica. Thank you for supporting class as well. And thank you, viewers. See you in my next vlog. Has hot liquor. I mean, you should give the expression. On sent எப்படி இருக்கும்? சூப்பர்.